வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும். பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா நம்பிக்கை. பொதுப்பிரிவைச் சேர்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக இருக்காது. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. ஆண்டுக்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப திட்டம். இஸ்ரோ தலைவர் கே சிவன் தகவல். தமிழக மக்களின் நலனை காக்கும் கட்சிகளுடன் தான் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி. இன்றைய முதலாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. விரிவான செய்திகள். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி மீண்டும் ஆட்சியமைக்கும் என அக்கட்சியின் தலைவர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று தொடங்கிய அக்கட்சியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித் ஷா தொடங்கி வைத்தனர். இந்த மாநாட்டில் பேசிய பிஜேபி தலைவர் அமித் ஷா, வர இருக்கும் மக்களவைத் தேர்தல் ஒரு கொள்கை ரீதியான போட்டியாக இருக்கும் என்றார். அயோத்தியில் விரைவில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என பிஜேபி விரும்புவதாகவும் அவர் கூறினார். பிஜேபி மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் நாளை உரையாற்றுகிறார். दिल्ली के रामलीला मैदान में 2014 के बाद फिर से 2000 में मैं इस अवसर पर दिल्ली के पार्टी मैं सभी प्रतिनिधियों से नरेंद्र मोदी सरकार ने प्रधानमंत्री जी की अगुवाई में 2 ऐतिहासिक फैसले करे। एक दूसरा फैसला अभी इस राष्ट्रीय अधिवेशन में करते हैं। कदम मिलाकर चलना होगा। வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தில்லியில் இன்றும் நாளையும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி, வலைத்தளம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனங்களின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க செய்யப்படும் ஏற்பாடுகள், வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் செலவினங்களை குறைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இதைத் தவிர சமீபத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நடைபெற்ற தேர்தல்களில் கிடைத்த அனுபவங்களையும் அந்த மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர். வாக்காளர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க 1950 என்ற எண் கொண்ட கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொதுப்பிரிவைச் சேர்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக இருக்காது என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்குவது அந்த பிரிவினருக்கான மாபெரும் அங்கீகாரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி பெயரளவிற்கு தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடி வகுப்பினர் சமூக மற்றும் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டதற்கும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியதற்கும் சாதிதான் முக்கிய காரணியாக உள்ளது என்றும் அருண்ஜேட்லி தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஏழ்மை என்பது பொதுவான பிரச்சினை என்றும் இது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தப்படாத அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் அனைத்து மக்களுக்கும் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று இருந்ததாகவும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். யமுனை மற்றும் அதன் துணை நதிகளின் குறுக்கே புதிய அணை கட்டும் திட்டத்திற்கான உடன்படிக்கை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களிடையே கையெழுத்தாகியுள்ளது. மத்திய நீர்வளம் மற்றும் நதிகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தான இந்த உடன்படிக்கையில் உத்தரப்பிரதேசம் தவிர உத்தரகாண்ட், தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களும் கையெழுத்திட்டுள்ளன. அந்தந்த மாநில முதலமைச்சர்களும் அப்போது உடனிருந்தனர். இந்த உடன்படிக்கையின்படி உத்தரகாண்டில் யமுனா நதியின் குறுக்கே லக்வார் என்ற இடத்திலும், உத்தரகாண்ட் மாநிலத்தில் கிஷாவ் எனும் இடத்தில் டோன்ஸ் ஆற்றின் குறுக்கேயும், ஹிமாச்சல பிரதேசத்தில் ரேணுகாஜி எனும் இடத்திலும் கிரி ஆற்றின் குறுக்கேயும் புதிய அணைக்கட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பாசன மற்றும் குடிநீர் வசதி அளிக்கும் இந்த திட்டங்களுக்கான நிதியில் பெரும் பகுதியை மத்திய அரசு வழங்கும். இது தவிர பிரயாக்ராஜ் நகரில் கங்கை ஆற்றில் மேற்கொள்ளப்பட உள்ள ஒரு திட்டத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில் உடன்படிக்கை கையெழுத்தானது. பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் டிஜிட்டல் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையிலான இந்த குழுவினர் தங்களது அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவிடம் வழங்கினர். தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 126வது பிரிவில் மாற்றம் செய்வது தொடர்பான பரிந்துரைகளை இந்த குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் ஊடகங்களின் ஆதிக்கம் காரணமாக வாக்குப்பதிவிற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததை அடுத்து இந்த குழு அமைக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார், ஒருபுறம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்துக் கொண்டே மறுபுறம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக பாகிஸ்தான் கூறுவதை ஏற்க முடியாது என்றார். தற்போதைய பாகிஸ்தான் அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் சிலர் மும்பை தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஹஃபீஸ் ஹமீதுவை சந்தித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆப்கானிஸ்தானை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்தி மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அந்நாட்டு அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். புதுதில்லி வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ஆப்கானிஸ்தானுக்கான சிறப்பு பிரதிநிதி சல்மே கலில்சாத்தை வெளியுறவுத்துறை அமைச்சரை சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து ஆப்கானிஸ்தான் அமைதி நடவடிக்கைகள் குறித்து விரிவாகவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் அமெரிக்க அரசின் சார்பில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கலில்சாத் விவரித்ததாகவும் ரவீஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விண்வெளி வீரர்களுடன் விண்கலம் ஒன்றை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2020 டிசம்பர் மற்றும் 2021 ஜூலை மாதத்தில் 2 ஆளில்லா விண்கலங்களை விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டில் 17 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் 2 GSLV ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவதற்கான ககன்யான் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இது இஸ்ரோவின் மிகப்பெரிய திருப்புமுனை திட்டமாகும் என்றும் அவர் கூறினார். ககன்யான் திட்டத்தின் ஆரம்பகட்ட பயிற்சி இந்தியாவிலும் உயர்மட்ட பயிற்சிகள் ரஷ்யாவிலும் அளிக்கப்படும் என்றும் இந்த பயிற்சி குழுவில் பெண் விண்வெளி ஆய்வாளர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Now, Gaganyaan is really a turning point for us, and this is a new to ISRO, and we are going to have a new center in ISRO called Human Spaceflight Center to carry out this task. And we are preparing with a full steam that a new team is formed for the Gaganyaan project. And with this thing that is, we are working towards a target of achieving that the first unmanned mission by December 2020 and for second unmanned mission by July 2021 and the real human space mission by December 2021. மேலும் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும் PSLV ராக்கெட்டுகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கும் L&T நிறுவனத்திற்கும் இடையே
புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அடுத்த ஆண்டு முதல் PSLV ராக்கெட் தயாரிப்பை உள்நாட்டு தொழில் நிறுவனங்களே முற்றிலும் மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிவன் தெரிவித்தார். தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே அளித்த தீர்ப்பில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய் பணம் வழங்கலாம் என்றும் மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த தமிழக அரசு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் மாநிலத்தில் சுமார் 10 லட்சம் சர்க்கரை அட்டைதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 4 லட்சம் பேருக்கு ஏற்கனவே தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். மீதமுள்ள 6 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மாற்றி சர்க்கரை அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அது தொடர்பாக தெளிவான கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்தினர். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொடர்பாக வழக்கின் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து யாராவது மேல்முறையீடு செய்தால் மாநில அரசு தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் நலனை காக்கும் கட்சிகளுடன் தான் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தை புறக்கணிக்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றார். மக்களின் தேவையை அறிந்து அஇஅதிமுக அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அவர் அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடத்தான் தமிழக அரசு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியதாக பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த MP MLAக்களுக்கான சென்னை சிறப்பு நீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருந்தது. இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் தற்போதைய நிலையில் இடைக்கால மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. தாம் குற்றவாளி என்பதை நிராகரிக்க வேண்டும் என்ற பாலகிருஷ்ண ரெட்டியின் கோரிக்கையையும் உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு விதித்த தண்டனையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் பாலகிருஷ்ண ரெட்டியின் MLA தகுதி இழப்பும் நீடிக்கிறது. அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். CBI இயக்குனர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அலோக் வர்மா தமக்கு வழங்கப்பட்ட புதிய பதவியான தீயணைப்புத்துறை இயக்குனர் பதவியை ஏற்க மறுத்துள்ளார். தமது பதவி விலகல் கடிதத்தை மத்திய பணியாளர் நலத்துறைக்கு அனுப்பியுள்ள அவர் தமக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய பதவி தமது பதவி நிலைக்கு குறைவானது என்பதால் அதனை ஏற்க முடியாது என்றும் தமது பதவிக்காலம் நேற்றே முடிவடைந்ததாக கருதி பணியில் இருந்து விடுவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே CBIயின் இயக்குநராக நாகேஸ்வர ராவ் இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் 21ஆம் தேதி முதல் LKG, UKG வகுப்புகள் தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர் இடமாறுதலுக்கான கலந்தாய்வு பிப்ரவரி 3வது வாரத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் தேர்வுகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவ மாணவியருக்கு மகத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு நுழைவு வாயிலை திறந்து வைத்து பேசிய அவர்
கிராமப்புற மாணவ மாணவியர் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையிலும் பெற்றோர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் உறைவிட பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 5040 குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வி. சரோஜா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், தொட்டில் குழந்தைகள் திட்டத்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பவர்களில் 4010 பேர் பெண் குழந்தைகள் என்றார். இந்த குழந்தைகள் அரசு தத்து மையங்கள் மூலமாக தகுதியான பெற்றோர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தத்து கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நடைமுறையில் சிரமங்களை குறைக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வியாபாரிகள், தொழிற்சாலை நடத்துபவர்கள் சிரமமின்றி வரி செலுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். சாதாரண நடுத்தர மக்களுக்காக வரிகளை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்த கொடநாடு எஸ்டேட் காவலாளி மரணம் உள்ளிட்ட சந்தேக மரணங்கள் குறித்து சிபிஐ மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என திமுக தலைவர் மு. ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மரணங்கள் தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனைக்கு சென்றதில் இருந்து நிகழ்ந்த அனைத்து மர்ம மரணங்கள் குறித்த உண்மைகளை மத்திய அரசு நாட்டிற்கு சொல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் தனியார் நிறுவனங்களின் பின்னணி குறித்து ஆராயுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015 நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற நிறுவனங்களின் பின்னணி ஆராயப்படவில்லை என்றும், அதனால் பல முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் ஒரு நிறுவனத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம், மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 110 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்று விசாரணை அதிகாரி அருணா ஜெகதீசன் கூறியுள்ளார். இதுவரை 209 ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக அவர் தகவல் அளித்துள்ளார். மேலும் குண்டு காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளித்து நிவாரணம் வழங்க ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், அடுத்த கட்ட விசாரணை வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் அதிநவீன ரோந்து படகு நாகப்பட்டினம் கடற்பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. நாட்டின் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படகு சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் படகுகளை இடைமறித்து தாக்கும் திறன் பெற்றதாகும். இந்த வகை படகுகள் ஆழமற்ற இடங்களிலும் அதிவேகமாக செல்லக்கூடியவையாகும். நாகப்பட்டினம் கடற்படை பிரிவு அதிகாரி ஹரிஹர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கடலோர பாதுகாப்பில் கடற்படைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுகளை நாகை மாவட்ட நிர்வாகம் வழங்கும் என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி பகுதியில் போகி பண்டிகையின் போது காற்று மாசு அதிக அளவில் இருந்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுவதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்படும் என்பதால் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை மாநகர ஆட்சி மொழி அமலாக்க குழு சார்பில் அகில பாரதிய ஹிந்தி கவிதை சம்மேளனம் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வே பொது மேலாளரும் ஆட்சி மொழி அமலாக்க குழு தலைவருமான குல்ஸ்ரேஷ்டா, தெற்கு ரயில்வே மகளிர் நல சங்க தலைவர் மனாசி குல்ஸ்ரேஷ்டா, முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் வீரேந்திரகுமார், துணை பொது மேலாளர் தீனநாத் சிங் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் காப்பீட்டு திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டில் உள்ள அனைவருக்கும் நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்க வழிவகை செய்கின்ற வகையில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். முதல் கட்டமாக கிராமங்களில் வாழும் 8 கோடி குடும்பங்களுக்கும்
நகர்ப்புறங்களில் வாழும் சுமார் 2.5 கோடி தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைகின்ற வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் 5 லட்சம் ரூபாய் வரை ஏற்படும் மருத்துவ செலவுகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பது இத்திட்டத்தின் சிறப்பாகும். ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பெற்றுள்ளவர்களின் அடையாளத்தின் பேரில் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்யலாம். பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது ஏற்படும் செலவுகள் மட்டுமின்றி அதன் பிறகு ஏற்படும் செலவுகளும் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் சரி செய்யப்படும். நீலகிரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் குன்னூர் அருகே உள்ள ஜெகதலா கிராமம் தேர்வு செய்யப்பட்டு சுற்றுப்புற கிராம மக்கள் பயனடைகின்ற வகையில் நல்வாழ்வு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் மாவட்டத்தில் சோதனை அடிப்படையில் இம்மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் பொதுமக்களுக்கு தாலுகா மருத்துவமனையில் அளிக்கப்படும் பல்வேறு பரிசோதனைகள் இங்கு மேற்கொள்ளப்படுவதால் மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறுகிறார். என்டையர் ரூரல் பாப்புலேஷன், அர்பன் பாப்புலேஷனும் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குதோ, என்னென்ன டெஸ்டிங், அதுக்காக வந்து அவங்க பிஹெச்சியோ இல்லை பெரிய ஹெல்த் சென்டரோ போக வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த ஹெல்த் சப் சென்டர்லேயே பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ ஜெகதலான்ற பகுதியில் இது வந்து முதல்ல பைலட் பேசிஸில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் ரொம்ப வரவேற்பு இருக்குது, பொதுமக்களிடையே நிறைய வரவேற்பு இருக்குது. இது குறித்து பயனாளிகள் கூறுகையில், இங்கே வியாழன் வெள்ளி கேபி ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கிறாங்க. வந்தோட்டி கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, குளுக்கோஸ் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு எமர்ஜென்சி, எங்களுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் நாங்கள் கூப்பிட்டோன்னே எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வராங்க. வீட்டில் வந்து எல்லாருமே டெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறோன்றது எல்லாமே கேர் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப இது கேரிங்காக இருக்கும்போது எங்களை ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அனைவருக்கும் தடையில்லா நவீன மருத்துவ சேவைகளை வீட்டின் அருகே வழங்கும் உன்னத திட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொதிகை செய்திகளுக்காக மயில் வாகனன், உதகமண்டலம். அடுத்து வருவது உலகச் செய்திகள். சிரியாவிலிருந்து இராணுவ தளவாடங்கள் சிலவற்றை அமெரிக்கா அகற்றியுள்ளது. உள்நாட்டு சண்டையால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் அமெரிக்க படையினர் சுமார் 2000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் திரும்பப் பெறப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்தார். இந்நிலையில் இராணுவ தளவாடங்கள் சிலவற்றை அமெரிக்கா அகற்றியுள்ளது. எனினும் படையினர் உடனடியாக திரும்பப் பெறப்படவில்லை. தைவானின் புதிய பிரதமராக சூ சென் சாங் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி கடும் சரிவை சந்தித்தது. இதையடுத்து அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை தைவான் அதிபர் சாய் இங் வென் மேற்கொண்டுள்ளார். கியூபாவில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கியூபாவின் தெற்கு மாகாணமான குவாண்டானமோவில் 22 வெளிநாட்டு பயணிகள் உட்பட 40 பேரை ஒரு பேருந்து ஏற்றிச் சென்றது. அந்த பேருந்து முன்னால் சென்ற ஒரு காரை முந்திச் செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவில் தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா 2வது முறையாக அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். 2025ஆம் ஆண்டு வரை இந்த பதவியில் அவர் நீடிப்பார். அவருக்கு நேற்று அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வெனிசுலாவில் தேர்தல் முறைப்படி நடைபெறவில்லை என்று கூறி மதுரா பதவியேற்றதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. மேலும் வெனிசுலாவில் எதிர்க்கட்சிகள் மூலமாக அமெரிக்கா பல வழிகளில் தலையிட்டு நெருக்கடி கொடுத்த போதும் மதுரா பதவியேற்பதை தடுக்க இயலவில்லை. அடுத்து வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 96 புள்ளிகள் குறைந்து 36,009 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டியும் 26 புள்ளிகள் குறைந்து 10,794 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 50 காசாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,576 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,072 ரூபாய்க்கு விற்பனையானது.
வெள்ளியின் விலை 1 கிலோ 42,700 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 70 காசாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 20 காசு உயர்ந்து 71 ரூபாய் 67 காசாகவும், டீசல் விலை 30 காசு உயர்ந்து 66 ரூபாய் 31 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அபுதாபியில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. அந்த அணி பாலஸ்தீன அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. தற்போது நடைபெற்று வரும் பிலிப்பைன்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் சீனா 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கிர்கிஸ்தான் தென்கொரியா அணிகள் மோதுகின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முர்ரே 2வது சுற்றில் தோல்வி கண்டு போட்டியிலிருந்து வெளியேறினார். காயத்திலிருந்து மீண்டு விளையாடிய அவரை ரஷ்யாவின் டெனில் மெத்வதேவ் தோற்கடித்தார். இந்நிலையில் இந்த ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் போட்டிக்கு பிறகு டென்னிஸிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக முர்ரே திடீரென அறிவித்துள்ளார். 31 வயதாகும் ஆண்டி முர்ரே சமீப காலமாக காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். இதனால் தன்னால் தொடர்ந்து விளையாடுவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் தன்னுடைய ஓய்வுக்கு இந்த காயமே காரணம் எனவும் கூறியுள்ளார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வறண்ட வானிலையே அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும், நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் உறைபனி நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும். பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா நம்பிக்கை. பொதுப்பிரிவைச் சேர்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக இருக்காது. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. ஆண்டுக்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப திட்டம். இஸ்ரோ தலைவர் கே சிவன் தகவல். தமிழக மக்களின் நலனை காக்கும் கட்சிகளுடன் தான் அஇஅதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி இன்றைய முதலாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.